வணக்கம் மக்களே! நான் கார்த்திகா அண்ட் என்னோட சேனல் த வாண்டர் பாண்டருக்கு உங்கள வரவேற்கிறேன். ஜப்பான்ல லாஸ்ட் வீக் நான் ஒரு சோலோ ட்ரிப் போயிருந்தேன். அதோட வீடியோ தான் இது. நாங்க இருக்கிறது யோக்கோஹாமா ப்ரிஃபெக்சர். நான் இப்போ போயிட்டு இருக்கிறது ஷிசுவோகா ப்ரிஃபெக்சர்ல கவாசு அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு. ப்ரிஃபெக்சர் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல எப்படி சென்னை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இங்க டோக்கியோ அப்படிங்கிறது ஒரு ப்ரிஃபெக்சர். நாங்க இருக்கிறது யோக்கோஹாமா ப்ரிஃபெக்சர். இப்ப நான் போயிட்டு இருக்கிறது ஷிசுவோகா ப்ரிஃபெக்சர். இந்த மாரி நெறைய ப்ரிஃபெக்சர் இருக்கு. சைத்தமா அப்படின்னு கூட ஒரு ப்ரிஃபெக்சர் இருக்கு. நீங்க சின்சான் ஃபேன் தான் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த சீரிஸ்ல இந்த சைத்தமா ப்ரிஃபெக்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாரி ஜப்பான்ல ப்ரிஃபெக்சர் அப்படின்னு தான் அத மென்ஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ப்ரிஃபெக்சருக்கும் ஒவ்வொரு ஹைலைட் இருக்கு. இப்ப நாங்க இருக்கிற யோக்கோஹாமாவோ, இல்லன்னா டோக்கியோ ப்ரிஃபெக்சரோ எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நெறைய கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கும். பெரிய பெரிய பில்டிங், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், நெறைய ஆஃபீஸ் இந்த மாரியெல்லாம் இருக்கும். பட் இந்த ஷிசுவோகா ப்ரிஃபெக்சர் பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாவே நேச்சர் தான். ஓஷன், மவுண்டைன், கிரீனரி இந்த மாரி ரொம்ப சூப்பரா நேச்சரிஸ்டிக்கா இருக்கும். யோக்கோஹாமா ஆர் டோக்கியோ ஸ்டேஷன்லருந்து ஷின்கான்சென் மூலமாவே இந்த ஷிசுவோகா ப்ரிஃபெக்சர் வந்து ரீச் பண்ணலாம். ஷின்கான்சென் அப்டின்னா புல்லட் ட்ரெயின். அப்படி இல்லன்னா, நார்மல் ட்ரெயின்லயே கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் இருக்கும் இல்லையா? அத மாதிரி ட்ரெயின்லயும் நம்ம ஷிசுவோகா ப்ரிஃபெக்சர் போலாம். நான் இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல தான் போயிருக்கேன். ஃபேர் பார்த்தீங்கன்னா, ஷின்கான்சென்ல போறதுக்கும், இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல போறதுக்கும் ரொம்ப ஒண்ணும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு 100 யென் தான் மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் வந்துச்சு நான் பார்க்கும்போது. அதனால நான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினே புக் பண்ணிட்டேன். அண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி நான் அந்த லெஃப்ட் சைட்ல சீட் புக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, இந்த மாரி சி வியூல தான் ஃபுல்லா ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அதனால அந்த வியூ பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து லெஃப்ட் சைட் பார்த்து புக் பண்ணியிருந்தேன். இந்த மாரி போற வழி எல்லாமே மவுண்டெயின்னு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் எவ்ளோ அழகா இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு ஜர்னியே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட யோக்கோஹாமா ஸ்டேஷன்லருந்து அந்த கவாசுங்கிற பிளேஸ் போய் ரீச் ஆகுறதுக்கு 2 1/2 ஹார்ஸ் டிராவல் பண்ணேன் இந்த ட்ரெயின்ல. இந்த 2 1/2 ஹார்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப யோக்கோஹாமால கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் பில்டிங்ஸா இருந்துட்டே இருக்கும். அப்படியே கொஞ்ச தூரம் வர வர அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கம்மியாயி குட்டி குட்டி பில்டிங்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த குட்டி பில்டிங்ஸும் மறைஞ்சு அப்படியே அந்த ட்ரெயின் வந்து சைட்லயே இப்படி டிராவல் ஆயிட்டே இருக்கும். ரொம்பவே சூப்பரா, சூதிங்கா இருந்துச்சு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஜப்பான்ல எந்த ஒரு சீசன் வருது, அப்படி இல்ல ஏதாவது ஒரு கேரக்டருக்கு ப்ரமோட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாரி ட்ரெயின் ஃபுல்லா போஸ்டர்ஸா ஒட்டிடுவாங்க. இப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா ட்ரெயினு. இந்த மாரி சில ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பொம்மையா ஒட்டி வச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் இந்த மாரி கலர் கலரான ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா இப்ப டோக்கியோக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரியான ட்ரெயின்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியாது. பிகாஸ் நார்மலா டோக்கியோக்குள்ள போறதுக்கு ஆர் யோக்கோஹாமாக்குள்ள போறதுக்கு அப்படிலாம் ட்ரெயின் வந்து கொஞ்சம் நார்மலா பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ட்ரெயின் கலர் காம்பினேஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாரி பிளேஸஸ்க்கு வர இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மாரி கொஞ்சம் யூனிக்கான கலர்ஸ். இப்ப இது வந்து ப்ளூ கலர்ல இருக்கா? இதுக்கு பின்னாடி இருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல இருக்கும். இந்த மாரி கொஞ்சம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இங்க இருக்கிற ட்ரெயின் இருக்கும். ஸோ, அதுவே இங்க இருக்கிற ஜாப்பனீஸ் மக்கள வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ணும். ஸோ, கவாசு ஸ்டேஷன் வந்து நான் ரீச் ஆயிட்டேன். வெளிய வந்த உடனேவே நடுவுல வந்து ஒரு சக்குரா ட்ரீ தான் இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளிய வந்ததுமே இங்க ஒரு சிக்னல் இருக்கும். இந்த சிக்னல கிராஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, இங்க ஒரு ரோடு போகும். இந்த ரோடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல இந்த மாரி சக்குரா ட்ரீஸ் தான் இருக்கும். இப்போ வந்து சக்குரா ஃபுல்லா ப்ளூம் ஆகல. கொஞ்சம் தான் ப்ளூம் ஆகியிருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ளூம் ஆகி ரிமைனிங் எல்லாம் அந்த கிரீன் கலர் லீவ்ஸு, பிங்க் கலர் சக்குரா ஃப்ளார்ஸ், கீழ வந்து இந்த எல்லோ கலர் ஃப்ளார் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நேர்ல ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஆனா கேமரால அந்த அளவுக்கு அந்த பியூட்டி ஜஸ்டிஃபை ஆகலையா? இல்ல நான் வந்து அழகா அது பியூட்டிஃபுல்லா வீடியோ எடுக்கலையா அப்படின்னு தெரியல. இந்த பூவுக்கு பேர் வந்து கவாசு சக்குரா அப்படின்னு சொல்லுவாங்க. சக்குராலயே நெறைய வெரைட்டி இருக்கு. ஸோ இது வந்து சீக்கிரமாவே ப்ளூம் ஆகுற ஒரு வெரைட்டி. இப்ப நார்மல் சக்குரா பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசத்தோட கடைசில தான் ப்ளூம் ஆகும். அப்படி இல்லன்னா ஏப்ரலோட ஸ்டார்ட்டிங்ல ப்ளூம் ஆகும். ஒரு 1 வாரம் இல்ல 2 வாரம் தான் மரத்துல இருக்கும். அதுக்கப்புறம் உதிர்ந்துடும். ஆனா இந்த கவாசு சக்குரா பார்த்தீங்கன்னா, மார்ச் ஸ்டார்ட்டிங்லயே ப்ளூம் ஆயிடும். இல்லன்னா லேட் பிப்ரவரிலயே ப்ளூம் ஆயிடும். அண்ட் கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து இது உதிராம அப்படியே மரத்திலேயே தான் இருக்கும். இந்த கவாசு அப்படிங்கிற ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த டைப் ஆஃப் சக்குராவ ஐடென்டிஃபை பண்ணாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதனால தான் இதுக்கு பேரே கவாசு சக்குரா அப்படின்னே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்ட நெறைய இடத்துல வச்சு இப்ப ஜப்பான்ல வந்து நீங்க நெறைய பிளேஸஸ்ல கவாசு சக்குராவ ஆப்வியஸ்லி பார்க்கலாம். ஆனா அதோட பர்த் பிளேஸ்லயே வந்து பார்க்கறது இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு இத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு சோலோ ட்ரிப் வந்திருக்கேன். வந்ததுமே இந்த ஒரு ட்ரீ தான் ஃபர்ஸ்ட்டு நெறைய ப்ளூம் ஆகியிருந்துச்சு. ஸோ, அங்க நின்னு நெறைய ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்துட்டு இருந்தாங்க. ஜப்பான்ல இப்ப கரண்ட்டா ஆரஞ்ச் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி சீசன்ல இருக்கு. நான் ஜப்பான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரஞ்ச் ட்ரீய நேர்லயே பார்த்துருக்கேன். அதுவும் இங்க நெறைய ஆரஞ்ச் ட்ரீ இருக்கும். பார்க்கறதுக்கே அந்த அழகா இருக்கும். ஆரஞ்சும், கிரீனும் கலர் காம்பினேஷன். இங்க பாருங்க எத்தன ஆரஞ்ச் பழுத்து கீழ விழுந்து கிடக்குதுன்னு. எனக்கு வந்து இதெல்லாம் போய் கையில தொட்டு பார்க்கணும்னு ஆசை தான். பட் நம்மளுக்கு உள்ள விட மாட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபுட் ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்க.
ஏன்னா, இது வந்து இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் மாரி நடந்துட்டுருக்கும். எப்பலாம் இந்த மாரி கவாசு பூ பூக்குதோ கவாசு சக்குரா பூக்குதோ, அப்பலாம் வந்து கவாசு சக்குரா ஃபெஸ்டிவல் அப்டின்னே வச்சுருவாங்க. ஃபெஸ்டிவல் அப்டின்னா, ஜஸ்ட் மக்கள் வந்து பூவ பார்க்க வருவாங்க. ஜாப்பனீஸ் வந்து என்னதான் அவங்க பொறந்ததுலேருந்தே இந்த ஊர்லயே இருந்து, இதெல்லாம் பார்த்து வளர்ந்திருந்தா கூட, இன்னமும் எவ்ரி சீசன்ல இந்த பூ பூக்கும்போதெல்லாம், எங்க அந்த பூ பூக்குமோ, அங்க எங்க ஸ்பெஷலோ, அங்க தேடி போய் அத பார்ப்பாங்க. அது அவங்களோட ஒரு ட்ரெடிஷனாவே ஃபாலோ பண்றாங்க. இந்த மாரி மக்கள் நெறைய பேர் வருவாங்க. அது போக டூரிஸ்ட்டும் ஆப்வியஸ்லி வருவாங்க இல்லையா? அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக, இங்க நெறைய வந்து ஃபுட் ஸ்டால்ஸும் சைட்ல போட்டிருப்பாங்க. அண்ட் இந்த சைட்ல லெஃப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கவாசு ரிவர் ஓடிட்டுருக்கு. ஒரு சைட்ல கவாசு ரிவர், நடுவுல 2 சைடும் ட்ரீஸு நீங்க நடந்து போயிட்டே இருக்கலாம். ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஸ்டால்ஸ். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அந்த ஃபுட் ஸ்டால்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸோட ட்ரெடிஷன் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். யாக்கிதோரி, யாக்கி சோபா இந்த மாரி நெறைய இருக்கும். அது போக இப்ப சக்குரா சீசன் இல்லையா? அதனால சக்குரா தீம்லயும் நெறைய இருக்கும். லைக் டயாக்கி, அது மாரி சாஃப்ட் கோன் ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லையா? அதுவுமே வந்து சக்குரா ஃப்ளேவர்ல இருக்கும். நீங்க ஜப்பான் வரும்போது, ஜஸ்ட் சக்குராவ பார்க்கறது மட்டும் இல்லாம, சக்குராவ டேஸ்ட்டும் பண்ணுங்க. அது ஒரு மாரி யூனிக்கான டேஸ்ட். கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க அத டேஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது ஒரு மாரியான ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட்ல தான் இருக்கு. பட் நெறைய பேருக்கு மேபி பிடிக்க சான்ஸ் இருக்கு. பட் நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணணும் இல்லையா? அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே ஃபுட் ஸ்டால்ஸ் தான். எனக்கு எத சாப்பிடுறதுன்னு ஒரே டவுட்டா இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு போயிட்டு எல்லா பூவையும் பார்த்துட்டு வந்து, லாஸ்ட்ல என்னவோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் நடந்து போயிட்டே இருந்தேன். இங்க வேற எந்த ஆக்டிவிட்டியுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த பூவ பார்க்க வர்றது தான் ஆக்டிவிட்டியே. இத வந்து ஃப்ளவர் வியூவிங் அதாவது ஜாப்பனீஸ்ல ஹனாமி அப்படின்னு ஒரு ட்ரெடிஷனாவே ஃபாலோ பண்றாங்க. ஜப்பான்ல எங்க போனாலுமே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணவே தேவை கிடையாது. பிகாஸ் எங்க போனாலுமே காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயுமே வச்சிருந்தாங்க. அண்ட் என்னதான் காமன் ரெஸ்ட் ரூம்ஸா இருந்தாலுமே எல்லாமே பக்கா கிளீனா மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஜப்பான் பொறுத்தவரைக்கும் அந்த கிளீனினஸ்ல அடிச்சுக்கவே முடியாது. ஸோ கேர்ல்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம எங்க போனாலுமே ஐயோ! ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிப்போம். கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு யோசிக்கிறவங்க. நீங்க வந்து ஃபீலே பண்ண தேவையில்ல ஜப்பான் வரும்போது. பிகாஸ் அவ்ளோ சூப்பரா இங்க வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே குடுத்துருப்பாங்க. இங்க ஒரு பாத்வே மாரி போயிட்டே இருக்கும். அங்க லெஃப்ட் சைட்ல வந்து கவாசு ரிவர் போயிட்டுருக்கும். அண்ட் அந்த பாத்வேக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ன்னு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, சக்குரா ட்ரீஸ் இருக்கும். இன்னும் போக போக அது வரும். அந்த சக்குரா ட்ரீஸ் எல்லாமே ஃபுல் ப்ளூம்ல இருக்கும்போது ஒரு மாரி பிங்கிஷ்ஷா இருக்குமா, இது பிங்க் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரைட் சைட்ல ஃபுட் ஸ்டால். இந்த பாத்வே பார்த்தீங்கன்னா, ஒரு பல கிலோமீட்டர்ஸ்க்கு போயிட்டே இருக்கும். உங்களால எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ, அவ்வளோ தூரம் நீங்க நடக்கலாம். இந்த லொகேஷன்ல அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே சக்குரா ட்ரீ தான். அது எல்லாமே பூத்திருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, நேர்ல பார்க்கறதுக்கும் சரி, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே அதே மாரி தான் இருக்கும். இந்த ரிவருக்கு 2 சைடுமே இங்க பாருங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்ன்னு 2 சைடு இருக்கிறதுமே சக்குரா ட்ரீஸ் தான். மார்ச் எண்ட்லாம் போனோம் அப்டின்னா, இங்க ஃபுல் ப்ளூம்ல இருக்கும். பார்க்கறதுக்கே இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பூவ பார்க்க வர ஜாப்பனீஸ் எல்லாருமே பூ பார்ப்பாங்க, பக்கத்துல நின்னு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஆனா யாருமே அந்த பூவ டச் பண்றதோ, இல்ல பூவ பறிக்கிறதோ, அந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணவே மாட்டாங்க. சில பிளேஸஸ்ல அந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணா ஃபைன் போடுவோம் அப்டின்னே போர்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தானே இருக்கு. நம்ம இப்ப டச் பண்றனாலயோ, இல்ல பறிக்கிறனாலயோ அந்த பூ வந்து டேமேஜ் ஆகும். இல்ல கீழ உதிர்ந்து போயிடும். அப்ப அடுத்த மக்கள் வந்து பார்க்கும்போது அந்த பூ எதுவுமே இருக்காது. அது இல்லாம இந்த பியூட்டிய டக்குன்னு ஸ்பாயில் பண்ண மாரி இருக்கும் இல்லையா? இந்த மாரி ரீசன்க்காக நீங்களும் வந்தீங்க அப்டின்னா, இந்த மாரி டச் பண்றதோ, இல்ல பூவ பறிக்கிறதோ அந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாதீங்க. கீழ விழுந்து கிடந்தா அத நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு லாங் பாத்வேன்னு சொன்னேன் இல்லையா? அதுல நடக்க முடியல, கால் வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ரிக்ஷாவ கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு அமௌண்ட் தெரியல. பட் இவரே ஃப்ரீயா இருந்தார்னா நம்மள கூப்பிடுவாரு வாலண்டியரா வரீங்களான்னு சொல்லிட்டு. நம்ம இதுல உட்கார வச்சு, அவரே இழுத்துட்டு போய் எல்லா பெஸ்ட் ஸ்பாட்டையுமே கூட்டிட்டு போய் காட்டுவாரு. அது மாரி நம்ம எங்கேயாவது ஒரு ஸ்பாட்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அதுக்கும் டைம்லாம் குடுப்பாங்க. அண்ட் இங்க ஷாப்பிங் பண்றதுக்கு பெரிய நல்ல நல்ல பிளேஸஸ்லாம் எதுவும் கிடையாது. சின்ன சின்ன குட்டி குட்டி ஷாப்ஸ் தான் இருக்கும். நான் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது, இந்த சக்குரா ஃப்ளேவர்ல இந்த சாஃப்ட் கோன் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவ்ளோ கண்றாவியா சாப்பிட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க. அது எங்க உருகி ஊத்திடுமோன்ற பயத்துல ஃபர்ஸ்ட்டு சைட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கிண்டி சாப்பிட்டு, அது இந்த மாரி கண்றாவியா இருக்கு. நிஜமாவே சக்குரா வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்ட். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இங்க வந்தீங்க அப்டின்னா.
ஸோ நீங்க கேங்கா வரும்போது நல்லா ஜாலியா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். பிகாஸ் இங்க நெறைய பேர் வந்து அந்த சக்குராக்கு மேட்சிங்கா பிங்க் கலர்லயே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா, நீங்க அந்த மாரிலாம் நெறைய பண்ணலாம். பட் நான் சோலோவா போனதுனால என்னால ஃபோட்டோஸ் பெருசா எடுக்க முடியல. அண்ட் இதோட பேர் பார்த்தீங்கன்னா, தயாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ஜாப்பனீஸோட ட்ரெடிஷனல் ஃபுட் ஐட்டம் தான். ஸோ இது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாரி அந்த உள்ள உள்ள ஸ்டஃபிங்க மாத்துவாங்க. இப்ப சக்குரா சீசன் அப்படின்றனால சில இடத்துல வந்து சக்குராவோட ஸ்டஃபிங் வச்சிருக்காங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ரெட் பீனோட பேஸ்ட் வச்சிருக்காங்க. வெளிய இருக்கிறது நார்மலா அந்த மோச்சியோட அவுட்டர் லேயர் அரிசி மாவு மாரி தான் இதுவும் ஃபீல் ஆச்சு. ஆனா, அதுவே வந்து மீன் ஷேப்ல சக்குரா அப்படிங்கிறனால பிங்க் கலர்ல போட்டு ஒரு மாரி சக்குரா தயாக்கி அப்படின்னு சொல்லி சேல் பண்றாங்க. டேஸ்ட் வந்து ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து 3 1/2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப டைம் 4:00 எனக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் 4:24க்கு இருக்கு. ஸோ நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் நம்ம வந்தோம் இல்லையா? அந்த வழியாவே நடந்து போயிட்டுருக்கேன். நான் இங்க சுத்தி பார்த்தா எந்த இடத்துக்குமே Google மேப் யூஸ் பண்ணல. பிகாஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனதுமே அப்படியே கும்பல் கும்பலா பீப்பிள் எல்லாம் ஒரு சைட நோக்கி நடந்து போனாங்க. அவங்க பின்னாடியே நானும் ஃபாலோ பண்ணேன். அப்படியே கொண்டு வந்து இந்த ஸ்பாட் விட்டுட்டாங்க. அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாவும் கிடையாது. ஜஸ்ட் 1 ரோடு தான். அது அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த பாத்வே வந்துரும். ஸோ இங்க வந்து 4:00 ஆர் 4:30க்கு வரைக்கும் தான் லாஸ்ட் ட்ரெயின்னு நெனைக்கிறேன். அதுக்கு மேல டோக்கியோ சைடோ, இல்ல யோக்கோஹாமா சைடோ போறதுக்கு ட்ரெயின் இல்ல. ஸோ அதுக்கு மேல நம்ம கிளம்பணும் அப்படின்னா, எய்தர் இங்க ஸ்டே பண்ற மாரி இருக்கும். அப்படின்னா லோக்கல் ட்ரெயின் புடிச்சு போற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு லோக்கல் ட்ரெயினுமே இருக்கா என்னன்னு சரியா தெரியல. பிகாஸ் நான் வந்து ரிட்டர்ன் ட்ரெயின் புக் பண்ணும்போது 5:00 கிளம்புற மாரி போட்டேன். ஆனா 5:00 அது ட்ரெயின் இல்லன்னு வந்துருச்சு. ஸோ எந்த ட்ரெயின் தான் இருக்குன்னு பார்க்கும்போது 4:24க்கு தான் இருந்துச்சு ட்ரெயினே. ஸோ அதுதான் நான் ரிட்டர்ன் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா, இங்க ரைட் சைட்ல வந்து நான் போகும்போது நெறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்துச்சா, பட் இப்ப ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபுட் ஸ்டாலையுமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்ப ஆப்வியஸ்லி வந்து 4:30, 5க்கு மேல ட்ரெயின் இருக்காது. அப்ப மக்களுமே யாரும் அதுவரைக்கும் இருக்க மாட்டாங்கன்றனால தான் அந்த ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க போல. 7-Eleven லவ்வர்ஸ்க்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே இந்த மாரி ஒரு 7-Elevenனும் வச்சிருந்தாங்க. நான் உள்ள போய் ஏதாவது டிஃபரண்டா இருக்கா, சக்குரா ரிலேட்டடா பார்க்கணும் அப்படின்னு போனேன். ஆனா எதுவுமே இல்ல. எல்லா 7-Elevenலயும் இருக்கிற மாரி டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு இங்கேயுமே. நான் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல கீழ பார்த்தீங்கன்னா, இவ்ளோ காயின் லாக்கர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க எவ்ளோ காயின் லாக்கர்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப சீசன் டைம்ல அவ்ளோ கூட்டம் வரும் அப்படின்றனால தான் இங்க இவ்ளோ காயின் லாக்கர்ஸ் குடுத்துருக்காங்க. இதுவே வந்து ஒரு குட்டி ஸ்டேஷன் தான். லிட்டரலி 2 ட்ராக் தான் இருக்கு. ஒண்ணு டோக்கியோ சைடு, யோக்கோஹாமா சைடு போறது. இன்னொன்னு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல போறது தான். அதுக்கே வந்து இவ்ளோ காயின் லாக்கர்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க வந்து காயின்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது சில்ற காசு இல்லன்னா இந்த டிராவல் கார்டு, கிரெடிட் கார்டு எப்படி வேணா யூஸ் பண்ணி நீங்க அந்த லாக்கருக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிட்டர்ன் போறதுக்கு நான் எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸுமே குடுக்கல சீட்டுக்கு. ஏன்னா போகும்போது கண்டிப்பா டயர்டா இருக்கும். நம்ம தூங்கிடுவோம் அப்படின்றனாலே நான் எந்த ப்ரிஃபரன்ஸும் குடுக்கல. அதே மாரியே நான் ஏறுனோனே தூங்கிட்டேன். பயங்கர டயர்டு. நான் யோக்கோஹாமா ரீச் ஆகுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு. அதனால தான் எந்திரிச்சேன். இல்லன்னா கூட நான் எந்திரிச்சிருப்பனான்னு எனக்கு தெரியல. பட் சேஃபர் சைடுக்கு நான் ஒரு அலார்ம் தான் வச்சுட்டு தூங்குனேன். நல்ல வேள நான் எந்த ப்ரிஃபரன்ஸும் குடுக்கல. இல்லன்னா தேவையில்லாம அடிச்சு புடிச்சு அந்த சீட்டு புக் பண்ணது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாரி இருந்திருக்கும். ஸோ நான் ஃபைனலா ட்ரெயின் ஏறி அப்படியே யோக்கோஹாமாக்கு நைட் வந்து ரீச் ஆயிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ புடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.